வணக்கம். ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டவரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவை நான் கோருகிறேன். இந்த புத்தாண்டில் தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல கண்டென்ட் என்னால் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன தலைப்புக்கு வருவோம்னா, உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் நீதிபதிகளாக இருக்கிறவங்களுடைய ஒரு எண்ணிக்கையும் அவங்க என்னென்ன பின்புலத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, அங்கே மேல் சாதி ஒரு இந்திய பாப்புலேஷனில் 10% இருக்கிற மேல் சாதியினர் மட்டுமே ஏறக்குறைய இப்போ உள்ள கோர்ட்டுகளில் ஒரு 80% மேலே உள்ள பதவிகளை அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்திய மக்கள் தொகையில் மொத்த உள்ள 10% மக்கள்லேருந்து வர ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் ஏறக்குறைய 80% பதவிகளை அவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் 80% உள்ள மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்தில் தான் இதை நம்ம பார்க்குறோம். இதில் நமக்கு காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் 33 ஜஸ்டிஸஸ் இருக்கிறாங்க, நீதி அரசர்கள் 33 பேர். இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் தலித்து, ஒருத்தர் தான் முஸ்லீமு, ஒருத்தர் கிறிஸ்டியன் இருக்கிறார். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பெரும்பான்மை இந்துக்களுடைய வகுப்பு வாரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது எஃப்சி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த எல்லா கேட்டகரியும் நீங்கள் மக்கள் தொகையிலேருந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஜட்ஜஸோட அந்த 33 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை தவிர்த்து மீதி எல்லாமே உயர் சாதி இந்தினர்களால் தான் இந்துக்களால் தான் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதுங்க சமூக நீதி ஏன் இல்லை? இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு வைங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை அந்த நீதிபதிகள் எப்படி உணர முடியும்? அவங்க உணர்வுபூர்வமாக ஒரு தீர்ப்பு அளிக்கணும்னா அவங்களுக்கு சமூகத்தில் உள்ள எல்லா மக்களை பற்றியும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ உள்ள இந்த செட்டப்பில் இந்த மோடி ஆட்சியில் தான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்கியூடாக இருக்குது. இப்போ நீங்கள் டோட்டலாக இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 17லேருந்து 25% இருக்கிறாங்க எஸ்சி, எஸ்டி. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு ஜட்ஜி தான் இருக்கார். அப்படிங்கும்போது இது என்ன மாதிரியான சமூக நீதியாக இருக்க முடியும்? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் பாப்புலேஷனுக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க, இஸ்லாமுக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க இப்போ உள்ள சுப்ரீம் கோர்ட்லேயே. அதேமாரி ஓபிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர்களாக இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எஸ்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க மற்ற 33 பேரில். ஓபிசிலேருந்து எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. மீதி எல்லாமே உயர் சாதி வகுப்பினரை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ நம்மளுடைய கவலை என்னவாக இருக்குன்னா, இதற்கான கோரிக்கை மக்கள் மத்தியிலேருந்தே எழுந்துட்டு வருது. இப்போ போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. கொஞ்சம் இந்த வக்கீல்கள்லாம் சேர்ந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன கோரிக்கைன்னா, இந்த மாதிரி இந்த நீதி பரிபாலனம் பண்ணுறதுல சமூக நீதி கடைப்பிடிக்கலைன்னா அந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு ஜட்ஜி இல்லைன்னா அது என்ன மாதிரி இருக்கும்? அது சரி வராது. மற்ற எல்லா துறைகள்லையும் ரிசர்வேஷன் இருக்கும்போது நீதித்துறைக்கு மட்டும் ஏன் ரிசர்வேஷன் அதிகமாக பார்க்குறது கிடையாது? இப்போ ஒரு எதேச்சியாக நம்ம பார்க்குற ஒரு 33 பேர்லேயே எப்படி இருக்குன்னா, நினச்சி பாருங்கள், இந்திய மாநிலத்தில் உள்ள அனைத்து ஹைகோர்ட்லேயும் பாருங்களேன். நம்ம சென்னை ஹைகோர்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சமூக நீதிக்கு எதிரான ஒரு அப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கூட இங்கேயும் உயர் சாதியினர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் அதிகமான பேர் இருக்காங்க. இந்த எஸ்சி, எஸ்டிலேருந்துலாம் ரொம்ப கம்மி, ஓபிசிலேருந்தும் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஆக இதை நம்ம ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது எல்லா துறைகளிலும் எல்லா மக்களுடைய பிரதிபலிப்போடு தான் இருக்கணும். ரெப்ரசன்டேஷன் டு ஆல் செக்ஷன்ஸ், அதுதான் உண்மையான நீதியை வழங்க முடியும். அது இல்லாத பட்சத்தில் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம். நம்ம ஏறக்குறைய 39 எம்பி இருக்கிறோம். இந்த சட்டமன்றத்தில் 232 எம்எல்ஏ இருக்காங்க. இவ்வளவு பெரிய மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் ஜஸ்டிஸ் MM சுந்தரேஷன் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு தமிழ்நாட்டிலேருந்து அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது.
அது வந்து என்ன மாதிரியான ஒரு நீதிக்கு வழிவகுக்கும்னு தெரியல எனக்கு. அஸ் அ லேமன் நான் கேட்குறேன். நம்ம வந்து நீதிபதிகளை குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சிஸ்டத்தின் மூலம் வந்து எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதை அரசாங்கம் சீர்தூக்கி பார்க்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது, வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லுது இல்லையா, டெவலப்மெண்ட்டு. ஆனால் இப்போ இது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டை குறிக்கும்? இப்போ வந்து ஒரு சாராரே வந்து நீதி பரிபாலனத்தில் இருக்கும்போது அவங்க வந்து இவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரில. ஏன்னா இப்போ சமீபத்தில் வர தீர்ப்புகள் எல்லாம் பார்த்திங்கனாலே அரசாங்கத்தோட குரலை வந்து ஓங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குதே ஒழிய மக்கள் சார்பான தீர்ப்புகள் வர மாதிரி தெரில. மக்களுக்கு ஆதரவான தீர்ப்புகளே இப்போ கொஞ்ச நாளாக கிடைக்கிறதே கிடையாது. இந்த ஆர்டிகிள் 370 இருந்தால் இருக்கட்டும், இல்லை அயோத்தியா அந்த ராமர் கோயில் பிரச்சனையிலையாக இருக்கட்டும், அப்புறம் சேம் செக்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று, நீங்கள் நிறைய இப்போ வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் வந்து ஒரு சாராருடைய கருத்து மாதிரியே இருக்குது. இப்போ அரசாங்கம் செய்கிற எல்லாத்தையுமே வந்து உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் வந்து அதை கன்கர் பண்ணி அதுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, அதுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, மக்களுடைய எதிர்குறலுக்கு என்ன தான் மதிப்பு இருக்குது? மக்கள்கிட்டேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் போய் தானே கேஸ் போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிகிள் 370 வந்து எதிர்த்து கேஸ் போடுறாங்க. அது இப்போ பல பேர் போட்ட கேஸ். ஆனால் அது அரசாங்கத்தினுடைய முடிவே வந்து இந்த உச்சநீதிமன்றம் வந்து ஒத்து போச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது நமக்கு. அதேமாரி ராமர் கோயில் வந்து வேறு ஒரு இடம், ஒரு மத நிறுவனம், ஒரு மத கட்டடம், அந்த கட்டடம் பாபரி மசீது, அது இடிக்கப்பட்டு அதில் வந்து இப்போ வந்து இவங்க புதுசாக ஒரு ஐடியாவில் அங்கே வச்சு அது வந்து மக்களுடைய உணர்வுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம், மக்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோன்ட்டு 5 பேர் கொண்ட ஜட்ஜும் வந்து அதை ஓகே பண்ணாங்கங்கிறது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ மக்களுடைய நம்பிக்கையை பார்க்கணுமா ஒரு நீதிமன்றம், இல்லை ஆதாரங்களை எவிடன்ஸை பார்க்கணுமா? நீதிமன்றங்களே இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்து தீர்ப்புகளாக எழுதினாங்கன்னா மக்களுடைய குரல், கான்ஸ்டியூஷனுடைய ஒரு வேல்யூ எங்கே இருக்க போகுது? அதனால தான் வந்து இந்த நீதி பரிபாலன சிஸ்டத்தில் நாட்டினுடைய எல்லா மக்களையும் பிரதிபலிக்கிற மாதிரியான நீதிபதிகள் தேர்வு அப்படி இருந்தால் தான் வந்து எல்லா மக்களுக்குமே வந்து இந்த நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கை வரும். இப்போ எல்லா துறையும் நம்மளை கைவிட்டுடுச்சு. அதிகார வர்க்கம் கைவிட்டுடுச்சு, ஆளும் வர்க்கம் கை வச்சிடுச்சு, சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் கை விரிச்சிருச்சு. கடைசியாக இருக்கிறது நமக்கு நீதித்துறை தான். நீதித்துறையிலையும் வந்து நமக்கு வந்து சரியான தீர்ப்பு கிடைக்கல, சரியான நீதி பரிபாலனம் செய்யப்படலைன்னா நம்ம மக்கள் வந்து எங்கே போவாங்கங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதுக்கு முதல் அடிப்படையான காரணம் வந்து எல்லா மக்களுடைய குரல்களும் பதியப்பட வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய எல்லா தரப்பு மக்களுக்குமான ரெப்ரசன்டேஷனாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் உயர்மன்ற நீதிபதிகளும் அமைக்கப்பட வேண்டுங்கிறது பெரும்பாலான மக்களுடைய கருத்து. இது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது, பெரும்பான்மையான மக்கள் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்தபடி பார்த்தா நம்மளுடைய இந்த நீதி பரிபாலனத்தில் இந்துக்களுக்கு அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு வகுப்பு ஜாதி, அதாவது நம்ம ஜாதின்னு எடுக்க வேண்டாம், அதாவது எஃப்சி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த ஒரு கேட்டகரியிலையும் ஏறக்குறைய வந்து நல்ல ரெப்ரசன்டேஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதேமாரி ரீஜனல் பேலன்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இல்லை ஒரு பகுதிக்கும், இப்போ தென் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 பேராவது இருக்கணும். வட தமிழ்நாடு, வட இந்தியா, தென்னிந்தியா, மற்ற ஒரு பகுதியும் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஒரு 4 பிரிங்க. இப்போ வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது, அதுக்கு போதிய ரெப்ரசன்டேஷன் வேணும். தென்னிந்தியாவுக்கு போதிய ரெப்ரசன்டேஷன் வேணும். இங்கே வந்து மேற்க பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், அதுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். இந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும். எல்லா ஜாதிக்கும் எஃப்சி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இதுக்குமே வேணும். அதேமாதிரி மைனாரிட்டிஸு ரிலிஜியனான இந்த கிறிஸ்டியன்ஸ் மற்றும் இஸ்லாம்ஸ் இவங்கள்லேருந்து ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான் வந்து இந்த நீதி பரிபாலனம் சரியான அளவில் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இதுக்கு யாராவது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட முடியுமா, அதை கோர்ட் வந்து எப்படி
அதை அதுக்கு தீர்ப்பு எப்படி வழங்குங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் மக்களுக்கு இது போன்ற ஒரு குரல் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறோம். இன்னொரு அமர்வில் வேறு ஒரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.